சிம்மே இல்லாமல் ஃபோன் பேச முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? இந்த ஃபோனில் பேச முடியுமா? அதுவும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நெட்வொர்க்கே இல்லைனாலும், சிம் கார்டே இல்லைனாலும் ஃபோனும் பேசிக்க முடியும், மெசேஜும் அனுப்பிச்சிக்க முடியும் அப்படின்றத கிளைம் பண்ணுறாங்க. டெக்னோ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற டெக்னோ போவா கர்வ் 2 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனு. இதில் என்ன ஆப்ஷன்னா, சிம் கார்டு எதுவும் இல்லாமல் உள்ளே வந்து ஃப்ரீ லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸில். அதை எனேபிள் பண்ணிட்டு 2 ஃபோனையும் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சிம் கார்டு இல்லாமல் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபோன் கால் பேசிக்க முடியும். ஆனால் அது நீங்களும் ஒரு டெக்னோ ஃபோன் வச்சுருக்கணும், இன்னொருத்தரும் டெக்னோ ஃபோன். டெக்னோ டு டெக்னோ ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இது இன்டர் கனெக்ட் ஆயிரும். எப்படி நம்ம வாக்கி டாக்கி வச்சுருக்கோம், ஸோ அதில் சிம் கார்டு போடாமல் தானே பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து டெக்னோ டு டெக்னோ வந்து பேசிக்க முடியும். இதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. அது போக ஸ்லிம்மான கர்வ் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இதுதான்றதை சொல்கிறாங்க. 6.7 இன்ச்சு 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த எல்லாமே நல்லா தான் இருக்குது. கேமரா, ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, டீட்டெயிலிங்காகவும் பார்த்திங்கன்னா இருக்குது. டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருக்குது. 45 வாட்ஸ் சார்ஜர் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. 8000 mAh பேட்டரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஸ்லிம்மாகவும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.